செல்வங்களுக்கு வணக்கம். காக்கா ஏன் கருப்பாச்சு? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையா இருந்துச்சாம். அப்ப எல்லாம் காக்காவுக்கு ரொம்ப தூரமாக சூரியன் வரைக்கும் பறந்து போகுமா. சூரியப்பூர் நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான இளவரசி பிறந்தாங்களாம். குழந்தையில இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம். அவங்க பேரு அற்புதா. அவங்க விளையாடுறத பார்த்து சூரியனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சாம். இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சுச்சாம். 2 பேரும் எப்பயுமே பேசிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க. ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைச்சுதான். சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில சந்தனம், வாசனை திராவியங்கள், முத்து, மாலை எல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொல்லுச்சான். காக்கா அந்த பையை தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனையை நோக்கி பறந்து போகும் வழியில் திருமணம் ஊர்வலம் போயிட்டு இருந்தது. அதில் நிறைய பழங்கள், உணவுப் பொருட்கள் எடுத்து போனாங்க. காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டு பைய ஒரு மரத்தில் மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சான். மரத்துக்கு கீழ் இருந்த ஒருத்தன் பையை பார்த்து மரத்தில் ஏறி பைக்குள் ஏறி சூரியன் கொடுத்த அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொக்கி போயிட்டானாம். உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்தில் இருந்த குப்பையெல்லாம் பையில் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டானாம். காக்கா நல்லா சாப்பிட்டு வந்து பையை எடுத்துக்கிட்டு இளவரசிக்கிட்ட சூரியன் கொடுத்த பைய கொடுத்துச்சான். திறந்து பார்த்தா இளவரசிக்கு அதிர்ச்சி. இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணிடுச்சு? என் மேல அன்பே இல்லை, எல்லாம் நட்புன்னு சொல்லிட்டு பைய தூக்கி போட்டுச்சான். மறுநாள் காலை சந்தோஷமா இளவரசியை பார்க்கலாம்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கிடந்ததை பார்த்து ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோபம் வந்துடுச்சான். காக்காவை கோபமாக பார்த்த உடனே வெள்ளையா இருந்த காக்கா கருப்பா மாறிடுச்சான். அதனால தான் சூரியன் கிட்ட கூட பறக்க முடியாம போச்சான். கிட்ட இருந்த சூரியனுக்கு கோபம் வந்து பூமி மேலே தூரமாக போயிடுச்சான். கொடுக்கும் வேலையை சரியாக செய்தால் வேண்டும். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லுங்களேன்.